நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, எந்த நாளிலும் உங்கள் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு எனக்கும் கிருபை பாராட்டின என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகர் எங்களையும் தொடர்பு கொண்டு ஊழியங்கள் நிமித்தமாக வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதையும் எங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறீர்கள். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் உங்களுடைய தனி ஜெபத்திலும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களையும் உங்களுடைய ஜெபத்தில் நினைத்து கொள்ளுங்கள். எந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி வரி. ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி வரி. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையின்படி தீர்க்க தரிசனங்களை சொன்னார். இயேசு கிறிஸ்து என்பவர் ஒருவர் வருவார், தம்முடைய ஜனங்களுக்காகவும் அவர்கள் செய்த பாவத்திற்காகவும் அக்கிரமத்திற்காகவும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பார் என்கின்ற வாக்குத்தத்த வசனங்களையும் தீர்க்க தரிசன வசனங்களையும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அவர் எப்பொழுது வருவார், எப்படி வருவார், எப்பொழுது சிலுவையில் அடிக்கப்படுவார் என்பது அவருக்கு தெரியாது. ஆனாலும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி அவர் சொன்ன காரியம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதே வார்த்தையை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஒரு தீர்க்கதரிசி இயேசுனுடைய சீஷன் சொல்லுகிறான், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுகிறான். இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த காலங்கள் தெரியாது. ஆனாலும் இவருடைய தழும்பு ஒரு மனிதனை குணமாக்குகிறது என்பதை அவன் தீர்க்க தரிசன வசனமாக சொன்னான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் தழும்பு, குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் தழும்பு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33 வருட காலம் உயிரோடு இருந்தார். 3.5 வருட காலம் தேவனுடைய ஊழியத்தை செய்தார். அப்படி அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஒரு சிறு பெண்ணை கையை பிடித்து எழுப்பி உயிரோடு உட்கார வைத்தார். சிறு மீன்களை வைத்து அப்பத்தையும் மீனையும் வைத்து அநேக 1000 ஜனங்களுக்கு அவர் போஷித்தார். பேதுருடைய மாமி ஜுரமாய் இருக்கும்போது அவளை தொட்டு தூக்கி அவருடைய ஜுரத்தை என்ன செய்தார்? குணப்படுத்தினார். லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வாலிபனை பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார். அப்படி அநேக அற்புதங்களை செய்த இயேசு கிறிஸ்துவனுடைய கையில் தழும்பு காணப்படவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக ஏற்படக்கூடிய இந்த வியாதிகள். இயேசு கிறிஸ்துவுடைய தழும்பு ஒரு மனிதனை எவ்வித நோயிலிருந்து குணமாக்குகிறது என்பதை வரும் காலங்களில் நாமும் சிந்தித்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய தழும்பு குணமாக்கிய ஒரு சில காரியங்களை, இயேசு கிறிஸ்துவுடைய தழும்பு ஒரு மனிதனை எவ்வாறாக குணப்படுத்துகிறது, அந்த வியாதி உடல் சார்ந்த வியாதியா அல்லது மனது சார்ந்த வியாதியா என்பதை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் பார்க்கக்கூடிய இந்த வியாதியானது ஒருவேளை நமக்கு இருந்தாலும் அது நம்மை விட்டு நீங்கும் போது, இயேசு கிறிஸ்துவுடைய தழும்பு நம்மை தொடும்போது அந்த வியாதி நம்மை விட்டு நீங்கும். முதலாவது காரியமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாமும் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம்
19ஆம் வசனம். இங்கு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சம்பவமானது இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு நடைபெற்ற ஒரு சம்பவம். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பின்பு, மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு, உயிரோடு எழுந்ததை அறியாதிருந்த இந்த சீஷர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். எனக்கு அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து இருக்கும் வரைக்கும் இவர்களுக்கு பயம் இல்லை. எங்கு இருந்தாலும் சரி, இயேசுவோடு இருந்தபோது அவர்களுக்கு ஒரு பயம் இருந்ததில்லை. ஆனால் இன்று யூதர்களுக்கு அவர்கள் பயந்ததினால் பூட்டிட்டு என்ன செய்றாங்க, உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உள்ள உட்கார்ந்து இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்றார் பாருங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். நான் தான்ப்பா இயேசு, உங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்து நான் தான் என்று சொல்லி தன்னுடைய கைகளையும் தன்னுடைய விலாவையும் தன்னுடைய கால்களையும் காண்பிக்கிறார். எல்லாரும் ஆச்சரியத்தில் சந்தோஷப்படுறாங்க. இயேசு உயிரோடு வந்து விட்டார், எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு மறுபடியும் உயிரோடு வந்து விட்டார் என்று எல்லோரும் ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் இயேசு மறுபடியும் சொல்லக்கூடிய காரியம், அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு இயேசு கடந்து போன பின்பு 24ஆம் வசனம், இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து வந்தார், எங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். அவருடைய கைகளையும் கால்களையும் விலாவையும் எங்களிடத்தில் காண்பித்தார். காண்பித்து விட்டு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். எங்களிடத்தில் பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். என் பிதா என்னை எப்படி அனுப்பினாரோ அதே போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இந்த நடந்த எல்லா காரியத்தையும் இந்த திதிமு என்னப்பட்ட தோமாவுக்கு இவங்க சொல்றாங்க. அப்போ இந்த தோமா சொல்லக்கூடிய காரியம் என்ன பாருங்க, 25ஆம் வசனம், மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடு சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவினாலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இந்த தோமாவுக்கு ஒரு நோய் இருந்துச்சு. இந்த தோமாவுக்கு ஒரு நோய் இருந்துச்சு. என்ன நோய் சொல்லுங்க? அவிவிசுவாசம். இந்த தோமாவுக்கு இருந்த ஒரு நோய் அவிவிசுவாசம் என்கின்ற நோய். இன்று அநேகராகிய நமக்குள்ளும் காணப்படுகிற இந்த நோய் அவிவிசுவாசம் என்கின்ற நோய் அநேகருக்கு காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நோக்கி ஜெபம் செய்யும் போது ஒரு காரியத்தை மனதில் வைத்து கொண்டு இந்த காரியம் எனக்கு நிறைவேற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு பலன் தருவார். ஆனாலும் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும். மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போகும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் பாருங்க, இந்த தோமா பண்ணது மாதிரி எல்லாம் விசுவாசம். இந்த தோமா விசுவாசிக்கவில்லை. மற்ற ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க தோமாவிடத்துல, இயேசு கிறிஸ்து வந்தார், எங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார், கைகளையும் கால்களையும் விலாவையும் எங்களிடத்தில் காண்பித்தார். அவன் சொல்றான் பாருங்க, நான் உங்களை நம்ப மாட்டேன்ப்பா. இயேசு கிறிஸ்து வந்தார் நீங்க சொல்றதை நான் நம்ப மாட்டேன். என்னுடைய கையை நான் அவருடைய விலாவில தொட்டு பார்க்கணும். அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய ஆணிகளால் அடித்து அந்த இடத்த நான் என்னுடைய விரலை வச்சு தொட்டு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நான் விசுவாசிக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அவிசுவாசம்.
பிரியமான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசம் காணப்படுமே ஆனால் கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியாது. ஒரு இடத்தில் இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு அவர் தயாராக இருந்தபோது அந்த ஜனங்களுடைய அவிவிசுவாசத்தை கண்டு அவரால் அநேக அற்புதங்கள் அங்கே செய்ய முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவிவிசுவாசிக்கும் நமக்கும் பங்கில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவிவிசுவாசோடு நீ பங்காளியா இராதே என்று வேதம் சொல்லுகிறது. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளுக்கும் பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என அன்பான தேவஜனமே, உன்னுடைய மனதில் அவிவிசுவாசம் காணப்படுமேயானால், உன்னுடைய மனதில் அவிவிசுவாசம் காணப்படுமேயானால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது. உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது. உன்னுடைய குடும்பத்தில் அற்புதம் செய்ய முடியாது. இன்றைய அவிவிசுவாசத்தை எடுத்து போடு. இன்றைய அவிவிசுவாசத்தை எடுத்து போட்டு நீ என்ன காரியத்தை குறித்து தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தாலும் சரி, முழு விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேட்கும்போது மாத்திரம்தான் அது நிச்சயமாக நடைபெறும். இந்த தோமா செஞ்ச காரியத்தை பாருங்க. அவன் என்ன செய்யறான்? நம்ப மாட்டேங்கிறான். நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? விசுவாசிக்க மாட்டேன். மறுபடியும் 8 நாளைக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வரார். 26ஆம் வசனம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர், இந்த நடந்த விஷயங்கள் இயேசு கிறிஸ்துக்கு நிச்சயம் இணைஞ்சிருக்காது, தெரியாது. யாரும் அவர்கிட்ட போய் இணைஞ்சிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆவியிலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்திருக்கிற தேவன், சீஷர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத, யாரெல்லாம் அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறோம், யாரெல்லாம் அவர் மீது அவிவிசுவாசமாக இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் செஞ்ச காரியம் என்ன பாருங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன? அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசம் காணப்படுமேயானால், உங்களுடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசம் காணப்படுமேயானால், ஏசப்பா நான் இன்னும் அவிசுவாசியாக இருக்க மாட்டேனப்பா, உம்முடைய தழும்புகளை கொண்டு என்னை குணமாக்குங்க, என்னுடைய அவிவிசுவாசத்தை உம்முடைய தழும்புகளை கொண்டு குணமாக்குங்க. இந்த தோமாவுக்கு இருந்த வியாதி என்ன வியாதி சொல்லுங்க? அவிவிசுவாசம் என்கின்ற வியாதி. இந்த வியாதிக்கு எங்கேயும் மருந்து கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய தழும்பு மாத்திரம்தான் மருந்து. அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு நமக்காக நொறுக்கப்பட்டு நமக்காக அவருடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தங்கள் அனைத்தும் போன பின்பு அவர் கைகளினால், அவர் ஆணிகளினால் உண்டான தழும்புகள், ஈட்டினால் குத்தப்பட்ட தழும்புகள், விலாவினாலே குத்தப்பட்ட தழும்புகள், அந்த தழும்புகளை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய அவிவிசுவாசம் நீங்கும். இந்த தோமாவுக்கு இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் என்னவென்றால், அவருடைய தழும்பை கொண்டு அவனுடைய அவிவிசுவாசத்தை இயேசு கிறிஸ்து நீக்கி போட்டார். அவனிடத்தில் அவர் சொன்ன காரியம், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசம் காணப்படுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசம் காணப்படுமே ஆனால் கர்த்தரால் அற்புதம் செய்யவே முடியாது. நம்முடைய தேவனால் ஒருபோதும் அற்புதம் செய்ய முடியாது. உடனே இந்த தோமா சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான்.
அதுக்கப்புறம்தான் சொல்கிறான். சீஷர்களிடத்தில் அவன் தேவனை குறித்து அவர்கள் சொல்லும்போது அவனிடத்தில் அவங்க சீஷர்களிடத்தில் இவன் ஒன்றுமே சொல்லலை. அவர் இயேசு கிறிஸ்து என்பதையும் சொல்லவில்லை, அவர் தேவன் என்பதையும் சொல்லவில்லை, அவன் கர்த்தர் என்பதையும் சொல்லவில்லை, என் தெய்வமே என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்களை பார்த்தவுடனே, இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்பை பார்த்தவுடனே, இவனுடைய அவிவிசுவாசம் நீங்கின உடனே என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றான். இப்போ நீ என்னை பார்த்துட்ட, அதனால நீ என் மேலே விசுவாசமாக இருக்கிற. ஆனாலும் என்னை காணாமல் எவ்வளவு பேர் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவை முகமாய் பார்த்த இந்த 12 சீஷர்களை காட்டிலும், இயேசுவோடு இருந்து சகல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தின இந்த 12 சீஷர்களை காட்டிலும், இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வர்களை காட்டிலும், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கடைசி நேரத்தில் அவருடைய பரதேசின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அந்த கல்வனை காட்டிலும் இயேசுவை பார்க்காமல் விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்களும் நானும் பாக்கியவான்கள், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இயேசுவை ஒருபோதும் நாம் கண்டதில்லை, இயேசுடைய காயங்களை கண்டதில்லை, இயேசுடைய தழும்புகளை நாம் கண்டதில்லை, இயேசுடைய விழாவில் இருக்கக்கூடிய தழும்புகளை நாம் கண்டதில்லை. ஆனாலும் அவரை முழு மூச்சாக விசுவாசிக்கிற நாம், அவர்தான் தெய்வம் என்று முழு மூச்சாக விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம், பாக்கியவான்களாக இருக்கிறோம். இந்த தோமாவுக்கு சீஷர்கள் எல்லாரும் சொன்னபோது அவன் நம்பாமல் அவிவிசுவாசமாயிருந்தான். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கும்போது இது எப்படி நடக்கும்? இது என்ன ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் ஜெபம் செய்தேனே, இவ்வளவாக உம்மிடத்தில் போராடினேனே, எனக்கு பதில் தரவில்லை என்று நீங்கள் கேட்கும்போது, தேவனை அவிவிசுவாசமாய் நீங்கள் எண்ணும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் அற்புதம் நடக்காது. கர்த்தர் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையான வார்த்தையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என்னென்ன காரியங்களை குறித்து ஜெபத்திலே தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு அவிவிசுவாசம் காணப்படுகிறது. நீங்கள் தேவனை முழுமையாக நம்பாமல், இந்த காரியம் தேவனிடத்தில் நான் ஜெபித்து விட்டேன், நிச்சயமாக எனக்கு பலன் கிடைக்கும் என்கின்ற ஒரு விசுவாசம் உங்களிடத்தில் காணப்படவில்லை. அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு காணப்பட்ட விசுவாசத்தில் சிறு துளி அளவு கூட விசுவாசம் உங்களுக்கு காணப்படவில்லை. அதனால் தான் தேவனால் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம், கர்த்தாவே என் இருதயத்தில் இருக்கக்கூடிய அவிவிசுவாசத்தை எடுத்து போடும், என் இருதயத்தில் இருக்கக்கூடிய அவிவிசுவாசத்தை எடுத்து போடுவதற்கு உம்முடைய ஆணிகளால் அடிக்கப்பட்ட, உம்முடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தினால், தழும்புகளினால் என்னை குணமாக்கும். தேவனிடத்தில் நாம் இப்படி கேட்கும்போது நம்முடைய அவிவிசுவாசம் நீங்கி நாம் விசுவாசமாக காணப்படுவோம். தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற பாத்திரமாக நாம் மாற வேண்டும் என்றால் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவிவிசுவாசங்கள் வெளியே எடுத்து போடப்பட வேண்டும். ஆலயத்திற்கு வரும்போது நாம் விசுவாசத்தோடு வருகிறோம், ஆலயத்திற்கு வெளியே செல்லும் போதும் நாம் விசுவாசத்தோடு செல்ல வேண்டும். என்ன ஆண்டவரே, இவ்வளவா நான் ஜெபம் பண்ணேனப்பா, இவ்வளவா இந்த காரியத்தை குறித்து நான் பிரயாசப்பட்டேன், இவ்வளவா உம்மை நம்பி இருந்தேனே, உமக்கு கண் இல்லையா, உமக்கு காது கேட்கவில்லையா? யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் செய்யும்போது ஒரு நாள் அல்லது 2 நாள் தான் தாமதமாகும். உடனே என்ன செய்வாங்க?
ஆண்டவரிடத்தில் விசுவாசம் இல்லாமல் அவிவிசுவாசத்தோடு நடந்து கொள்வார்கள். பிரியமான தேவஜனமே, தேவன் அதை விரும்புவதில்லை. என் பிள்ளை என்னை முழுமையாக நம்பும்போது, எப்பொழுது நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கேட்கிறீர்களோ அப்பொழுது நிச்சயம் தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் கேட்பது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். கடுகளவு விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். கடுகளவு அவிவிசுவாசம் காணப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது, உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்காது. கேட்கும்போது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசம் காணப்படுகிறது. இந்த அவிவிசுவாசத்தை எடுத்து போடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் கைகளை பார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய கைகளை பார், ஆணிகளால் உண்டான தழும்பை பார். இந்த தழும்புகளால் உன் அவிவிசுவாசம் என்கின்ற நோய் குணமாக்கப்படும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அவருடைய தழும்புகள் உடலில் இருக்கக்கூடிய வியாதியை மாத்திரம் சுகப்படுத்தாது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளையும் சுகப்படுத்தும். கண்களை மூடி தேவனை நோக்கி இப்பொழுதும் நாமும் நம்முடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து, அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது யாரெல்லாம் உம்மை நோக்கி என்ன காரியத்திற்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய விசுவாசத்தை பொறுத்து நீர் அவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி என்னுடனே கூட சேர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கேட்டு அவிவிசுவாசம் நீங்கி விசுவாசத்தினால் ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால், உம்முடைய கரத்திலே ஆணிகளால் உண்டான இந்த தழும்பு நிமித்தம் அவருடைய அவிவிசுவாசத்தை எடுத்து போட்டு அவர்கள் என்ன காரியத்தை குறித்து இப்பொழுது விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் ஜெயமாக மாற்றி கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய தழும்புகள், உம்முடைய தழும்புகள் உம்முடைய பிள்ளைகள் மனதில் இருக்கக்கூடிய அவிவிசுவாசத்தை எடுத்து போட்டு விசுவாசத்தின் ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொழிலை குறித்து விசுவாசத்தோடு ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை தாரும் அப்பா. தன்னுடைய குடும்பத்திற்காக விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தாரும் அப்பா. தன்னுடைய வீட்டிற்காக விசுவாசத்தோடு ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை தாரும் அப்பா. போக்கிலும் வரத்திலும் என்னோடு துணையாக இரும் என்று விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைக்கு நீர் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, என் உடலில் எப்படிப்பட்ட வியாதி காணப்படுகிறது, என் உடலில் எப்படிப்பட்ட சுகவீனங்கள் காணப்படுகிறது, அந்த சுகவீனங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மாறி போக வேண்டும் என்று விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சுகத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, இவ்விதமான கடன் நெருக்கடியினால் நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கடன்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இப்பொழுது மாறி போகும் என்று விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடன் சுமைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுமா ஜெபிக்கிறோம். அப்பா, கண்ணீரோடும் கவலையோடும் உம்மை நோக்கி இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் உம்முடைய தழும்புகளினால் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய தழும்புகளை அனுப்பி அவர்களை குணமாக்கும். அப்பா, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.